ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் 4 சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா, வர ஞாயிற்றுக்கிழமை அழகு 1 இலக்கணத்துக்கும் அழகு 2 சொல்லகராதிக்குமான ரிவிஷன் டெஸ்ட் இருக்க போது. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த அழகு 1 இலக்கணத்துக்கும் சொல்லகராதிலும் நிறைய தலைப்புகளுக்கு வீடியோ பதிவிட்டிருக்கிறோம். அப்படி நம்மளால் பதிவிட முடியாத விடுபட்ட தலைப்புகளுக்கான வீடியோஸை இந்த வார இறுதிக்குள்ளே ரிவிஷன் டெஸ்ட்டுக்குள்ளே முடித்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை நல்லபடியாக எழுதுவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, அழகு 1 இலக்கணத்துக்கு கீழே வர, இலக்கணத்தில் எழுத்துக்கு கீழே வர இந்த சுட்டு எழுத்துக்களை தான் பார்க்க போகிறோம். இந்த சுட்டு எழுத்துக்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்பவும் எப்படி பார்ப்போம்னா, புக் சோர்ஸ் பார்ப்போம், புக் சோர்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் பார்ப்போம். ஆனால் இந்த சுட்டு எழுத்துக்கள் எடுத்தோன்னா கேள்விகள் பெருசாக டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி கேட்கப்படலை. வினா எழுத்துக்களுக்கு நிறைய கேள்விகள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸாக நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸில். ஆனால் சுட்டு எழுத்துக்கள் சார்ந்து கேள்விகள் எதுவும் பெருசாக இடம் பெறலை. இப்போது சிலபஸில் ஆட் பண்ணியிருக்கிறதால இனிமேல் சுட்டு எழுத்துக்கள் சார்ந்த கேள்விகள் நம்ம கொஷின் பேப்பரில் இடம்பெறும். ஓகேங்களா, அதுக்காக கஷ்டப்பட தேவையில்லை. பின்னாடியே நம்ம புக் சோர்ஸுக்கு பின்னாடியே கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் தான் கேள்விகள் கேட்பாங்க. ஸோ நம்ம எப்படி கொஷின் வருன்றதுக்கான மாடல் இங்கே இருக்குது. நம்ம நியூ புக் மட்டும் பார்க்க போகிறதில்ல, ஓல்டு புக்லேயும் இந்த கண்டென்ட் இதோட கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா, சுட்டு எழுத்துக்கள் சார்ந்த கண்டென்ட் அதையும் பார்க்க போகிறோம். அதற்கான பயிற்சியும் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம பயிற்சியில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்த டாப்பிக்கில் நம்ம இந்த டாப்பிக்கை நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள்னால் சிம்பிளாக ஒரு விஷயத்த நம்ம சுட்டி காட்டும். ஓகேங்களா, எங்கேப்பா இருக்காது, அந்த பென் எங்கே இருக்குது, அந்த பென்சில் எங்கே இருக்குன்னா அது இங்கே இருக்குது, அது அங்கே இருக்குதுன்னு நம்ம சுட்டி காட்டும். ஓகேங்களா, அப்படி சுட்டி காட்டுற எழுத்துக்களில் அங்கே இருக்குது, அங்கு, இங்கு, ஓகேங்களா, அங்கு, இங்கு இப்படி சொற்கள் இருக்குன்னா இந்த சொற்களில் முதல்ல வர இந்த ஆ இ இந்த எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள். ஓகேங்களா, அந்த சுட்டி காட்டுற சொற்களில் முதல்ல வர எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள். அங்கே, இங்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சுட்டி காட்டுவோம். அப்படி சுட்டி காட்டுற சொற்களில் முதல்ல வர எழுத்துக்களான ஆவும் ஈயும் தான் சுட்டு எழுத்துக்கள். ஆனால் ஆ ஈ மட்டும் சுட்டு எழுத்துக்கள் இல்லை, ஊவும் சுட்டு எழுத்து தான். ஓகேங்களா, சுட்டு எழுத்துக்கள்னா ஆ இ உ. ஆனால் ஊ இப்போ நம்ம தற்காலத்தில் இந்த ஊவை நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஓகேங்களா, பெரும்பாலும் நம்ம பழக்கத்தில் இருக்கிறது இந்த சுட்டு எழுத்தா ஆவும் ஈயும் தான். ஓகேங்களா, ஆ இ உ சுட்டு எழுத்துக்கள்னு கேட்டால் ஆ இ உ. தற்கால வழக்கில் இருக்கிற சுட்டு எழுத்துக்கள் ஆவும் ஈயும். வழக்கில் இல்லாத சுட்டு எழுத்து ஊ. ஓகேங்களா, ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறோம், அந்த சுட்டி காட்டுற சொற்களில் முதல்ல வர எழுத்து தான் சுட்டு எழுத்து. ஓகேங்களா, நம்ம புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சுட்டு எழுத்துக்கள் அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டியதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ இ என்ற எழுத்துக்களே காரணம். ஆமாம், அப்படி சுட்டி காட்டுறதுக்கு முதல்ல இருக்கிற எழுத்துக்களான ஆ இ தான் காரணம். அவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள். அப்படி சுட்டி காட்ட வர எழுத்துக்களை தான் சுட்டு எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அப்படி சுட்டி காட்டுற எழுத்துக்கள் என்ன? ஆ இ. ஆ இ உ பாருங்கள், ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டு எழுத்துக்கள் ஆகும். ஆனால் இன்று ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. ஓகேங்களா, ஊவை மட்டும் நம்ம தற்காலத்தில் சுட்டாக பயன்படுத்துறது இல்லை. ஓகேங்களா, சுட்டு எழுத்துக்கள் என்ன? ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட வர சொற்களில் முதல்ல வர எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள். அந்த சுட்டு எழுத்துக்கள் என்னென்ன? ஆ இ உ. தற்கால வழக்கில் இருக்கிற சுட்டு எழுத்துக்கள் ஆவும் ஈயும். ஊ தற்கால வழக்கில் இல்லாத சுட்டு எழுத்து. ஓகேங்களா, சுட்டு எழுத்து கிளியர் ஆகிடுச்சுங்களா? அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா, சுட்டு எழுத்து நிறைய வகையாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். அகச்சுட்டு, இதை டைப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, அடுத்ததாக சுட்டி திருப்பு. ஓகேங்களா, இப்போது அகச்சுட்டுனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம அவன், இவன் இப்படின்னு 2 வார்த்தை எடுத்துப்போம். இது சுட்டு எழுத்து வர வார்த்தைகள் சொற்கள் தானே, அவன், இவன். இதில் இந்த ஆவை எடுத்துட்டா இந்த வண்ணுக்கு பொருள் இருக்கா? இதில் ஈ எடுத்துட்டோன்னா இதுக்கு பொருள் இருக்கான்னு கேட்டோன்னா பொருள் இல்லை, இந்த வண்ணுக்கு பொருள் இல்லை. இப்படி அந்த சுட்டு எழுத்தை அந்த சொல்லிலேருந்து நம்ம எடுத்துட்டு பொருள் தரலன்னா அந்த சொல் அதுதான் அகச்சுட்டு. ஓகேங்களா, அந்த ஒரு சொல்ல சுட்டெழுத்து இருக்கிற ஒரு சொல்லில் அந்த சுட்டெழுத்தை நீக்கிட்டா மற்ற இருக்கிற எழுத்துக்கள், மற்ற மீதம் இருக்கிற எழுத்துக்கள் பொருள் தராது. அப்படி பொருள் தராத சொல் தான் என்னென்னா அகச்சுட்டு. சுட்டெழுத்தை நீக்கிட்டா பொருள் தராத சொற்கள் தான் என்னன்னு பார்த்தோன்னா அகச்சுட்டு.
ஓகேங்களா. இதுதான் சிம்பிள் கான்செப்ட் பாருங்கள். அவன் இவன் அது இது இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. ஓகேங்களா. அவன் இவனில் ஈ எடுத்துட்டா வன்னுக்கு பொருள் இருக்கா, இதில் வன்னுக்கு பொருள் இருக்கானா இல்லை. ஓகேங்களா. இப்படி சுட்டெழுத்தை நீக்கிட்டா பொருள் தரலைன்னா அது அகச்சுட்டு. இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. அந்த சுட்டெழுத்து அங்கே இருந்தால் மட்டும்தான் அந்த சொல்லுக்கு பொருள்படும். ஓகேங்களா. அப்படி அந்த சுட்டெழுத்தை நீக்கிட்டா அந்த சொல்லுக்கு பொருளே இருக்காது. அப்படி இருக்கிற சுட்டெழுத்தை என்ன சொல்லுவோம்னா அகச்சுட்டு. என்ன சொல்லுவோம்? அகச்சுட்டு. அடுத்ததாக புறச்சுட்டு பாருங்கள். அவ்வானம் இம்மலை. இதில் அவ்வானம் எடுத்துப்போம். அவ்வானம். ஓகேங்களா. அவ்வானம். ஓகேங்களா. இதில் சுட்டெழுத்து எது? ஆ. இந்த ஆவை எடுத்துட்டோன்னா இவ்வானம்னு இருக்குது. இந்த வானத்துக்கு பொருள் இருக்குங்களா? இருக்குது. வானம்ன்றது பொருள் கரெக்டாக நமக்கு விளங்குது. அதே மாதிரி இம்மலை. இம்மலை. இதில் இந்த சுட்டெழுத்தை நம்ம நீக்கிட்டாலும் மலைன்னு நமக்கு பொருள்படுது. ஸோ இப்படி சுட்டெழுத்தை நீக்கி பொருள் தந்தால் அது புறச்சுட்டு. ஓகேங்களா. சுட்டெழுத்தை நீக்கிட்டு பொருள் தரலைன்னா அது அகச்சுட்டு. ஓகேங்களா. சுட்டெழுத்தை நீக்கியும் இந்த மாதிரி வானம் மலை இந்த மாதிரி பொருள் தந்தா பாருங்கள். அவ்வானம் இதில் ஆ என்பது சுட்டெழுத்துங்களா, ஆனால் இந்த சுட்டெழுத்தை நீக்கிட்டோம், வானம்னு நமக்கு பொருள் தருது. இம்மலை இதில் ஈயை நம்ம எடுத்துட்டோம், ஆனால் மீதம் இருக்கிற எழுத்துக்களில் மலையை நம்ம சேர்த்தோன்னா மலைக்கு பொருள் இருக்குது. இப்படி சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தந்தால் அது புறச்சுட்டு. சுட்டெழுத்தை நீக்கி பொருள் தரலைன்னா அது அகச்சுட்டு. ஓகேங்களா. இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அகச்சுட்டுனா சுட்டெழுத்தை நீக்கி பொருள் தரலைன்னா அது அகச்சுட்டு. அப்படி சுட்டெழுத்தை நீக்கியும் பொருள் தந்தால் அது புறச்சுட்டு. இந்நூல் இங்கே பாருங்கள். இந்நூல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்நூல் இதுலேயும் நம்ம ஈய நீக்கிட்டோன்னா நூலுக்கு பொருள் இருக்குது. ஓகேங்களா. இப்படி சுட்டெழுத்தை நீக்கியும் பொருள் தந்தால் அது புறச்சுட்டு. ஓகேங்களா. இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. இது ஸ்டேட்மெண்ட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து கூட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. ஓகேங்களா. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து கூட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக அண்மை சுட்டு. நம்ம பார்க்கும்போதே தெரியுது அண்மை சுட்டு. அண்மைன்னா என்ன? பக்கத்தில் இருக்கிறத சொல்லுவோம். ஓகேங்களா. அண்மையில் தான் இந்த இடம் இருக்குது அப்படின்னு, இந்த இடம் அண்மையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி அண்மை சுட்டுனா என்னென்னா பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றத்தை குறிக்கிறது தான் இந்த அண்மை சுட்டு. ஓகேங்களா. அண்மை சுட்டுனா அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. அண்மையில்னா என்ன? அருகில், பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை குறிப்பிட போகிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த டெஃபினிஷன் படிப்போம். இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இச்சொற்கள் நம்ம அருகில் அண்மையில் உள்ளவற்றை காட்டுகின்றன. பாருங்கள். இவன் இவன் யார் சொல்லுவோம்? பக்கத்தில் யாரோ இருக்காங்கன்னா இவன் தான் இதை பண்ணான். ஓகேங்களா. அவன்னு நம்ம சொன்னோன்னா அவன் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஆனால் இவன் தான் பக்கத்திலே இருக்கிறத அண்மையில் இருக்கிறத குறிக்குது. அப்போது இவன் என்பது அண்மை சுட்டு. எனவே இஃது அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ. ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அண்மை சுட்டு. ஓகேங்களா. ஆளில் ஸ்டார்ட் ஆகுதுங்களா. இந்த அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னென்னா ஈ. ஆக்கு ஈ. ஓகேங்களா. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது? ஈ. ஓகேங்களா. இவன் இது இங்கே. ஓகேங்களா. இவை இம்மரம் இவ்வீடு இதெல்லாம் அருகில் இருக்கிறத அருகாமையில் இருக்கிறத குறிக்குது. இப்படி பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றத்தை சுட்டி காட்டுறது தான் என்னென்னா அண்மை சுட்டு. ஓகேங்களா. பாருங்கள். இவன் இவர் இது இவை இம்மரம் இச்சொற்கள் நம்ம அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ. அண்மை சுட்டு ஆல ஸ்டார்ட் ஆகுது, அதற்குரிய எழுத்து ஈ. ஓகேங்களா. இப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள். செய்மை சுட்டு. செய்மைனா என்னென்னா தூரமாக இருக்கிற ஒரு விஷயத்தை குறிக்கும். ஓகேங்களா. தூரம். அப்போ அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் சேமையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. ஓகேங்களா. தூரமாக இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த சுட்டுறது எதுனா செய்மை சுட்டு. அதுக்கான எழுத்து. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி அண்மை சுட்டுக்கான எழுத்து ஈன்னு பார்த்தோம். இப்போ செய்மை சுட்டுக்கான எழுத்து ஆ. ஓகேங்களா. இதையும் கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன? ஈ. ஓகேங்களா. செய்மை சுட்டிக்குரிய எழுத்து ஆ. ஓகேங்களா. இந்த சொற்கள் எங்கெங்கே ஸ்டார்ட் ஆகுன்னு பாருங்கள். அவள் அவர் அது அவை
அவ்வீடு அம்மரம். இச்சொற்கள் தொலைவில் சேமையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து தூரமாக இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை சுட்டு வருவதற்காக பயன்படுவது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செய்மை சுட்டு. எனவே இது செய்மை சுட்டு எனப்படும். செய்மை சுட்டிற்குரிய எழுத்து ஆ. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ, செய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. ஓகேங்களா, புரியுதுங்களா? நம்ம நியாயப்படி பார்த்தோன்னா இந்த சுட்டு எழுத்து அகச்சுட்டு புறச்சுட்டு 2 டைப் இருக்குது. இதை பக்கத்தில் இருக்கிறத குறிக்கிறதுக்கு அண்மை சுட்டு, தூரத்தில் இருக்கிறத குறிக்கிறதுக்கு செய்மை சுட்டு. அகச்சுட்டுனா என்ன? சுட்டு எழுத்தை நீக்கிட்டா பொருள் தரலன்னா அது அகச்சுட்டு. சுட்டு எழுத்தை நீக்கியும் பொருள் தந்தால் அது புறச்சுட்டு. பக்கத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுனா அண்மை சுட்டு, தூரமாக இருக்கிற விஷயத்த சுட்டி காட்டினா அது செய்மை சுட்டு. இப்போ நம்ம ஊக்கு வரும். ஊ ஏன் இப்போ தற்கால வழக்கில் இல்லை அப்படின்றத பார்ப்போம். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுட்டு எழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா, தூரமாக இருக்கிறதுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் இடையில், ஓகேங்களா, மிடில் ஏதோ ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறதுக்காக தான் ஊ வந்து அந்த காலத்தில் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போது இந்த ஊவை தற்கால வழக்கில் எங்கேயும் பயன்படுத்துறது இல்லை. அதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உது உவன். ஓகேங்களா, ஊ என்ற சுட்டு எழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது, இப்போ ஆனால் பயன்பாட்டில் இல்லை. ஓகேங்களா, உது உவன் எல்லாம் என்ன? ஊ என்னும் சுட்டெழுத்துக்கு கீழே வர சொற்கள். ஓகேங்களா, ஊ என்னும் சுட்டெழுத்துக்குரிய சொற்கள் தான் இந்த உது உவன். ஓகேங்களா, திரும்ப சொல்லிடலாங்களா? அகச்சுட்டுனா என்ன? சுட்டெழுத்தை நீக்கிட்டா பொருள் தரலன்னா அந்த சொல் அது அகச்சுட்டு. சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தந்தால் அது புறச்சுட்டு. பக்கத்தில் இருக்கிற ஒன்றுத்தை சுட்டி காட்டினா அது அண்மை சுட்டு, தூரத்தில் இருக்கிற ஒன்றுத்தை சுட்டி காட்டினா அது செய்மை சுட்டு. ஓகேங்களா, ஊ என்பதும் சுட்டு எழுத்து தான். ஆனால் இது அக்காலத்தில் பயன்படுத்துது. இக்கால வழக்கில் இந்த எழுத்தை பயன்படுத்துறது இல்லை. ஊக்குரிய ஊ சுட்டு எழுத்து வர சொற்கள் எதுன்னு பார்த்தோன்னா உது உவன். ஓகேங்களா, ஊனா எதை குறிக்குன்னு பார்த்தோன்னா தூரமாக இருக்கிறதுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் இடையில், அதாவது மிடில் ஒரு விஷயத்தை குறிக்கிறது தான் இந்த ஊ பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இதை யாரும் பயன்படுத்துறது இல்லை. ஓகேங்களா, அடுத்ததாக சுட்டித்திரிபு. சுட்டு திரிபு அடுத்ததாக பார்க்க போகிறது சுட்டு திரிபு. அம்மரம், இவ்வீடு ஆகிய புறச்சுட்டுக்கள் என்பதை அறிவோம். ஆமாம், ஏன்னா இந்த ஆவையும் ஈயும் நம்ம நீக்கிட்டா இதுக்கு பொருள் இருக்குது. மரம்க்கு பொருள் இருக்குது, வீடுக்கு பொருள் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது புறச்சுட்டு. சுட்டு நீக்கினாலும் பொருள் தந்தால் புறச்சுட்டு தானே. ஸோ இப்படி புறச்சுட்டு என்பதை அறிவும். இச்சொற்கள் அம்மரம் இம்மரம் இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு மாற்றி எழுத போகிறோம். அதாவது ஒரு விஷயம் வந்து திரிய போகுது. ஓகேங்களா, அம்மரம்ன்றது அந்த மரமாகவும் இவ்வீடு என்பது இந்த வீடாகவும் நம்ம மாற்றி திரிஞ்சு வழங்குறது தான் என்னன்னு பார்த்தோன்னா சுட்டு திரிபு. சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். கீழே பாருங்கள், ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த. ஓகேங்களா, ஆ என்னவா மாறுது? அம்மரம்ன்றது அந்தவா மாறுது, அந்த மரம். இவ்வீடில் ஈ என்னவா மாறுது? இந்த அப்படின்னு மாறுது. இவ்வாறு ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த அப்படின்னு திரிந்து ஆ இ அப்படின்ற சுட்டு எழுத்து என்னவா மாறுது? அந்த இந்த என திரிந்து வழங்குறது தான் சுட்டி திரிபு. இவ்வாறு ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து கூட்டு பொருளை தருவது சுட்டி திரிபு. ஓகேங்களா, ஆ இ என்னவா மாறும்? அந்த இந்த. புறச்சுட்டு எழுத்துக்களில் வர ஆ இ. ஓகேங்களா, ஆ இ என்னவா மாறும்? அந்த இந்த. ஓகேங்களா, இந்த மாதிரி சொற்களாக மாறுச்சுன்னா அது என்ன சுட்டு? சுட்டு திரிபு. ஓகேங்களா, திரிந்து கூட்டு பொருளை தருவதால் அது சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, கிளியர் ஆகிடுச்சுங்களா? இதுதான் சுட்டு எழுத்துக்கள். நம்ம ஓல்டு புக், ஓகேங்களா, பழைய புத்தகத்தில் போனாலும் இதே கான்செப்ட் தான் இருக்க போது, என்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் மாறப்போகுது. ஓகேங்களா, இப்போ நம்ம இதுக்கு கேள்விகள் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இதை பார்த்துட்டு அப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓல்டு புக்குக்கு போகலாம். ஓகேங்களா, என் வீடு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. என் வீடு டேஷ் உள்ளது. என் வீடு அது உள்ளதுன்னு எங்கன்னா வருமா? அப்போ என்ன வரும்? என் வீடு அங்கே உள்ளது. அப்போது என்ன வரும்? என் வீடு அங்கே உள்ளது. அடுத்து பாருங்கள், தம்பி இவர் வா அப்படின்னு வருமா? வராது. தம்பி இங்கே வா. நீங்கள் படிக்கும்போதே இதுக்கு இதுதான் ஆன்சரை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள், நீர் அது தேங்கி இருக்கிறதுன்னு வருமா? வராது. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது? எங்கே. ஓகேங்களா, இது வந்து வினா எழுத்தில் வந்துடும். ஓகேங்களா, இது வினாவில் வந்துடும். இது எப்படின்னா சுட்டு எழுத்து வினா எழுத்துக்கள் சார்ந்த கேள்விகள் ரெண்டுமா கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையானது எதுனா அங்கே இங்கே,
அதுக்கடுத்து தான் இது 3ம் பார்த்தோன்னா வினா எழுத்துக்கு போயிடும். ஓகேங்களா, இந்த 2 மட்டும் பார்த்துக்கோங்க. என் வீடு அங்கே உள்ளது, தம்பி இங்கே வா. ஓகேங்களா, இது லெசனே எப்படி இருக்குன்னா சுட்டு எழுத்து வினா எழுத்து கம்பைன் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம வினா எழுத்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ சுட்டு எழுத்தை மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓல்டு புக்குக்கு போயிடலாம். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே வருது பாருங்கள். இது 6ஆம் வகுப்பு புத்தகம் தான். ஓகேங்களா, ஓல்டு புக்கில் 6ஆம் வகுப்பு புத்தகம். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பணி. யார் இதனை உடைத்தது? இவன். பாருங்க, இவன். இந்த உரையாடலில் நம் வீட்டுக்குள் அடிக்கடி நடக்கிறது. ஓகேங்களா, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறோம், யார் இதை உடைச்சிது, யார் ஏதாச்சும் இதை பண்ணது அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்கும்போது இவன் தான் பண்ணான், அவன் தான் பண்ணான்னு நம்ம சுட்டி காட்டுவோம். ஓகேங்களா, அதை தான் சொல்ல வராங்க. அவன், அவள், அவர், இவன், இவள், இவர், இது, அது, அவை, இவை சொற்கள் குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டிக்காட்ட உதவுகின்றன. இப்படி சுட்டி சொல்ல உதவும் எழுத்துக்கள் 2. அவை ஆ, இ. ஓகேங்களா, இவற்றை சுட்டெழுத்துக்கள் என்கிறோம். பழங்காலத்தில் ஊ என்பதும் சுட்டெழுத்து தான். ஓகேங்களா, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஊ எழுத்து பல பணிகளை செய்தது. ஓகேங்களா, ஊ எழுத்தை பற்றி டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஊ எழுத்து பல பணிகளை செய்தது. உதுகான். உதுகான் என்றால் சற்று தொலைவில் பார். என்ன, நம்ம உது உவன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? உது உவன்னு அந்த இதுக்கு முன்னாடி நியூ புக்கில் பாக்ஸ் டேட்டாவில் பார்த்தோம். உது உவன்னு அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் உதுகான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதுகான். இதில் உதுகான்னா எதை பொருள்படுது? சற்று தொலைவில் பார். என்ன, சற்று தொலைவில் பார் என்பதை குறிக்கிறது. தற்கால வழக்கில் இல்லை, ஆனால் இதை பழங்காலத்தில் பயன்படுத்திட்டு வந்தாங்க. உதுகான்னா பொருள் என்ன? சற்று தொலைவில் பார். ஓகேங்களா, சற்று பக்கத்துலேயும் இல்லை, தூரத்துலேயும் இல்லை, ரெண்டுத்துக்கும் இடையில் மிடில் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா உதுகான், சற்று தொலைவில் பார். ஓகேங்களா, இதில் உதுனா சற்று தொலைவில், கான்னா பார்க்குறத குறிக்கும். அப்போ உதுனா என்ன? சற்று தொலைவில். ஓகேங்களா, அப்போது சற்றுனா பக்கத்தில் இருக்கிறது, தூரத்துக்கும் இல்லை பக்கத்துலேயும் இல்லை, ரெண்டுத்துக்கும் மிடில். ஓகேங்களா, சற்று தொலைவில்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ உதுனா என்ன? சற்று தொலைவில். புரியுதுங்களா? அதுதான் உதுகான். 2ஆக பிரித்து பார்க்கணும். உதுனா சற்று தொலைவில், கான்னா பார்க்குறது. ஓகேங்களா, உதுகான். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். உப்பக்கம். உப்பக்கம்னா என்ன? முதுகு பக்கம் என்பது பொருள். ஓகேங்களா, இதெல்லாம் ஊ வருது பாருங்கள். அடுத்ததாக உம்பர். உம்பர்னா மேலே என்பது பொருள். இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நம்ம நியூ புக்கில் இந்த டேட்டா இல்லை, பட் ஓல்டு புக்கில் இந்த டேட்டாலாம் இருக்குது. இதை சார்ந்த கேள்விகள் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போது சுட்டி சொல்ல ஊ என்ற எழுத்தை பயன்படுத்துவது இல்லை. ஓகேங்களா, ஆனால் இந்த 3 எக்ஸாம்பிளையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான பொருளையும் பார்த்து வச்சுக்கோங்க. உதுக்கான்னா சற்று தொலைவில் பார், உப்பக்கம்னா முதுகு பக்கம், உம்பர்னா மேலே. ஓகேங்களா, இந்த 3 பொருளை மறக்கவே கூடாது. அடுத்ததாக ஆஸ் யூஷுவல் அவன், இவன், அது, இது என சுட்டுவது ஒரு முறை. அப்பையன், இப்பையன், இவ்வீடு, அவ்வீடு இந்த மாதிரி சுற்றுறது ஒரு டைப். என்ன வேறுபாடு? அவன், அவள் என்னும் சுட்டு சொற்களை ஆனா பெண்ணா என்பதை சுட்டி சொல்லிவிடுகின்றன. ஆ, இ சுட்டு எழுத்துக்கள் தனியே நின்று சுட்டும் போது ஆண், பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகின்றன. ஓகேங்களா, சுட்டு எழுத்துக்கள் ஆ, இ தனியே நின்னா சுட்டும் போது என்னென்னா ஆணையும் குறிக்கும், பெண்ணையும் பொதுவாக குறிக்கும். ஓகேங்களா, அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு சுட்டு சொற்கள் இன்று பெரு வழக்காகிவிட்டன. அந்த பக்கம், இந்த பக்கம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான். அடுத்ததாக பயிற்சி. இங்கே பாருங்கள், பயிற்சின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம படித்ததுக்கு இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, வினாக்களுக்கு சுட்டுச்சொற்கள் இட்டு விடை எழுதுக. எது உன் வீடு? இப்போ நம்ம யாராச்சும் பார்த்து எதுப்பா உன் வீடுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இதுதான் என் வீடு. பக்கத்தில் இருந்தால் இது என் வீடுன்னு சொல்லுவோம். தூரமாக இருந்தால் அது என் வீடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது என் வீடு இல்லது அது என் வீடுன்னு வரும். இல்லை, இது அல்லது எது ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம். இது அல்லது அது. பக்கத்திலே இருந்துச்சுன்னா இதுதான் என் வீடு அப்படின்னு காட்டலாம். தூரமாக இருந்துச்சுன்னா அதுதான் என் வீடு அப்படின்னு நம்ம சுட்டி காட்டலாம். ஓகேங்களா, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. ஓகேங்களா, அண்மையிலே பக்கத்திலே இருந்தால் ஓகேங்களா, அண்மைக்கு என்ன வரும்? ஈ. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ. இதுதான் என் வீடுன்னு சொல்லலாம். தூரமாக செய்மையில் இருந்துச்சுன்னா அது என் வீடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஆப்ஷனில் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம். யார் உன் அண்ணன்? யாராச்சும் பார்த்து யாருப்பா உன் அண்ணன் கேட்டால் பக்கத்திலே இருந்தால் இவன் தான் என் அண்ணன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா தூரமாக இருந்தால் அவன் என் அண்ணன் அப்படின்னு பேரை சொல்லி கூட குறிப்பிடலாம். ஓகேங்களா, ஆனால் இது சுட்டெழுத்துக்கள்ன்றதுனால யார் உன் அண்ணன்னா இவன் என் அண்ணன். ஓகேங்களா, இப்படி தான் வரும். அடுத்ததாக உன் பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது? என் பள்ளிக்கூடம் டேஷ் பக்கம் உள்ளதுன்னு இருக்கு.
என் பள்ளிக்கூடம் என்ன சொல்லலாம், அந்த பக்கம் உள்ளது அல்லது இந்த பக்கம் உள்ளது. ஓகேங்களா, எப்படி வேணாலும் சொல்லலாம். பாருங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பழைய புத்தகத்தில் இருக்கிற டேட்டா, இது புது புத்தகத்தில் இருக்கிற டேட்டா. புது புத்தகத்துலேயும் ரொம்ப கம்மியாக தான் கேள்விகள் இருக்குது. பட் இதை சார்ந்த கேள்விகள் எப்படி வேணாலும் கேட்கலாம். நமக்கு பொறுத்த வரைக்கும் புரிதல் தான் முக்கியம். புரிதல் இருந்தால் போதும், அவங்க எந்த கேள்வினா கேட்கட்டும், நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட்டெழுத்துக்கள் சார்ந்த டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இது சார்ந்த ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு விடுபட்ட டாப்பிக்கான ஏதாச்சும் ஒன்றத்தை பார்க்கலாம். ஓகேங்களா, வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே இருக்கிற விடுபட்ட டாபிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு சொல்லகராதியில் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். இந்த எழுத்துலேயும் சொல்லு தான் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நிறைய இல்லை, இதில் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுதலில் 8th வரையிலும் முடிச்சிருக்கோம். 9th 10th இருக்குது இன்னும் பேலன்ஸ். அடுத்ததாக சந்திப்பிழை இருக்குது. அடுத்ததாக இணை எழுத்துக்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக இதில் வந்தோன்னா வினையாளனின் பெயர் இருக்குது, வினைச்சொல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நானே வந்துட்டேன் எதுன்னு. அடுத்ததாக விடுபட்ட தலைப்புகள் எதேதோ அது எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓகேங்களா, இந்த வாரத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.